சென்னை ரிப்பன் மாளிகையில் செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாடு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன், துணை முதலமைச்சரின் இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை ரிப்பன் மாளிகையில் செயல்பட்டு வரக்கூடிய ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார். சென்னை ரிப்பன் மாளிகையில் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு சென்னையில் மழைநீர் தேங்கக்கூடிய சாலைகள், தெருக்கள், போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய சாலைகள், 22 சுரங்கப்பாதைகள் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இதில் ஆன்லைன் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலமாக பொதுமக்களிடமிருந்து வடகிழக்கு பருவமழை தொடர்பான புகார்கள் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து பெறப்பட்டு அவற்றை சரி செய்யப்பட்டு வருகிறது. இந்த கட்டுப்பாட்டு மையத்தை தமிழக துணை முதலமைச்சர் தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார். அவருடன் தமிழக அமைச்சர் திரு கே நேரு, அதே போல சென்னை மேயர் பிரியா, அதே போல துணை மேயர் மகேஷ்குமார், சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் உடன் இருந்தனர். அது மட்டுமல்லாமல் கட்டுப்பாட்டு அறையில் வந்த பொதுமக்களின் புகாரை தொலைபேசி மூலமாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக கேட்டு அந்த புகாரை தீர்க்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி.